Hi students, in the 7 minutes 70 marks, இந்த ஐடியா என்னன்னா, இந்த வீடியோட ஐடியா என்னன்னா, நீங்க 7 minutes மட்டும் மேக்ஸ் போட்டீங்கனாலே போதும், யூ கேன் ஸ்கோர் 70 மார்க்ஸ் இன் யோர் எக்ஸாம். எல்லாரும் மாதிரி 100 அவுட் ஆஃப் 100 சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளால, அதாவது இட்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் த ஸ்லோ லேர்னர்ஸ். ஓகேவா? ஸ்லோ லேர்னர்ஸோட மீனிங் என்னன்னு தெரியும். யூ கேன் ஸ்கோர். யாருமே இதுல ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ ஆல்பா ஈஸி எக்ஸாம் அந்த டாபிக் ஏற்ற மாதிரியே இப்போ நம்ம ஈஸியா எப்படி மேக்ஸ் பண்ண போறோங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.2. 6.2 இஸ் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக்ஸ் இப்போ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, பேசிக்ஸோட டிகிரி சைன் காஸ் டேன். இப்போ நீங்க யூஸ் பண்ண போறது சைனு காஸ் டேன் மட்டும்தான். ஸோ சைனோட 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ சைன் 0ங்கிறது 0, சைன் 30 டிகிரி இஸ் 1/2, சைன் 45 இஸ் 1/√2, சைன் 60 இஸ் √3/2, சைன் 90 இஸ் 1. ஸோ ஓகேவா? நீங்க சைனை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். யூ கேன் ரிவர்ஸ்லி ரைட் த காஸ் 1 √3/2, 1/√2, 1/2, 0. தென் டேனோட இன்னொரு ஃபார்ம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்னன்னா சைன் பை காஸ். ஸோ 0/1 is 0, 1/2/√3/2 is 1/√3, 2 will be cancel. Then 1/√2 by 1/√2 ரெண்டுமே cancel ஆயிட்டு 1, √3/2 1/2 2 cancel, it is √2, 1/0 is infinity. ஓகே, இப்போ நம்ம இங்க பார்க்க போறது என்னன்னா எலிவேஷன் டிப்ரெஷன். எலிவேஷன்னா என்னன்னா பாட்டம் டு டாப், நம்ம கீழேந்து மேல பாக்குறது. என்னது? கீழேந்து மேல பாக்குறது. அண்ட் டிப்ரெஷன்னா என்னன்னா டாப் டு பாட்டம், மேல இருந்து கீழே பாக்குறது. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் சம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்னங்கன்னா, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். எலிவேஷன்னா என்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னது? கீழேந்து மேல பாக்குறது. ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட். கீழேந்து மேல பாக்குறது which is 30 மீட்டர் அவே. அதாவது டாப் ஆஃப் தி டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் அ கிரவுண்ட். அதாவது மேல, அதான் டாப்ல இருந்து கிரவுண்ட்ல இருந்து டாப் பாக்குறது which is a 30 மீட்டர் away from the foot of a tower. இப்போ நம்மளோட கால்ல இருந்து 30 மீட்டர் அவேல அந்த டவர் இருக்கு. அந்த டவரோட ஹைட் 10√3. அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we will draw the diagram. டயக்ராம் என்னன்னா, ஒரு 10√3 ஹைட் ஆஃப் அ டவர். என்னது? 10√3 அண்ட் அவே ஃப்ரம் த பாயிண்ட் எவ்வளோ? 30 டிகிரி. ஸோ இட் இஸ் ஏபிசி. ஓகேவா? ட்ரையாங்கிள் என்னது? ஏபிசி. இட்ஸ் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுக்க போறோம்? ஆப்போசிட் பை adjacent. அதாவது ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 10√3 பை adjacent என்னது? 30. ஸோ 10 1s are 10 3s are √3/3 இருக்கும். இந்த ஹோல் நம்பர் 3 we can write it as a √3 into √3. √3 into √3, ஒரு √3 ஒரு √3 கேன்சல். ஸோ மீதி என்னாக்கு? 1/√3. டேனோட 1/√3, டேனோட 1/√3 எங்க இருக்கு? 30 டிகிரி. So theta is equal to 30 degree. The angle of elevation is 30 degree. Angle of elevation is 30 degree. ஓகேவா? ஸோ எப்பவுமே நம்ம ஸ்டேட்மெண்ட்ல தான் முடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? Find angle of elevation of the top of the tower. Sorry, find the angle of elevation for top of the tower from the point on the ground. ஓகேவா? Point on the ground. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? The angle of elevation from the top of the tower to the ground. Angle of elevation to from top of a tower to ground அப்படின்னு முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போற சம் என்னன்னா, 10th standard mathsல exercise number 6.2ல second sum. A road is flagged on either side of a continuous rows of houses of a height 4√3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road is facing a row houses. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. எந்த ஒரு சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே அந்த சம்மோட அந்த கொஸ்டினை நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல எய்தர் சைட்ல ஹவுசஸ் இருக்கு. அந்த ஹவுசஸோட ஹைட் 4√3. நடுவில் ஒருத்தங்க நிக்கிறாங்க. அதான் மீடியன். ஓகேவா? அவங்க இங்கேருந்து அந்த ஹவுசஸோட டாப் ஆஃப் தி ஹவுசஸ் பார்க்கும்போது எலிவேஷன் 30 டிகிரி. அந்த ரோடோட வித் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுக்கான ஆன்சரை பார்க்க போறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, அதுதான் ரோடு ரெண்டு சைட்லயுமே ஹவுசஸ் இருக்கு. ஹவுசஸோட ஹைட் 4√3
ஸோ வித் வந்து நம்ம நடுவில் வந்து அந்த மேன் நிற்கிறதுனால அந்த மேன் வந்து ஈன்னு வச்சுக்கிறீங்க. ஸோ ரெண்டு சைடுமே எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க. பிஇடி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு the height of the houses வந்து ஏசி, the width of the road வந்து ஏபி. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதணும். ஓகேங்களா? எழுதிட்டு இப்போ லேட்டர் ட்ரையாங்கிள் பிஇடி பிஇடி எடுக்கிறீங்க. இப்போ நம்ம ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எடுக்க போகிறோம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னால இஸ் ஆல்வேஸ் வித் tan tan theta. So tan 30 degree is equals to BD by BE. So tan 30 degree ஓட value 1 by root 3 equals to 4. BD என்னது 4 root 3. 4 root 3 by BE. BE வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த root 3 இங்க cross multiply பண்ணுங்க. root 3 இங்க போயிடும், BE இங்க வந்துடும். So BE is equals to 4 root 3 into root 3. root 3 into root 3 எவ்வளோ? 3. So 4 3s are 12. So the width of a building வந்து AB, மொத்த AB வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். So மொத்த AB னா 2 times of 12. That is equals to 24 meter. Not the width of the building, width of a road. Width of a road. Width of a road find பண்ண போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா எக்ஸாம்பிள் 6.19. A tower stands vertically on the ground from a point on the ground which is 48 meter away from the foot of the tower. The angle of elevation of the top of the tower is 30 degree. Find the height of the tower. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டவரோட ஹைட் வந்து நம்ம ஹெச்னு வச்சுருக்கோம். ஓகேவா? டவருக்கும் நம்மளோட ஃபூட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 48 மீட்டர். நம்ம ஃபூட்லேருந்து அந்த டவரோட டாப் நம்ம பார்க்கும்போது இட்ஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதில் டயக்ராமில் என்ன நம்ம எழுதி பண்ணியிருக்கோமோ அதை ஸ்டேட்மெண்ட்ல எழுத போகிறோம். PQ is the height of the tower and PQ is the represent as a H. ஓகேவா? QR வந்து எவ்வளோ? 48 meter. The angle will be PRQ is equals to 30 degree. So இப்போ நமக்கு opposite by adjacentனால we are going to take the tan theta. Tan theta is equal to PQ by QR. PQ வந்து H, QR வந்து 14. So tan 30 ஓட value 1 by root 3, cross multiplication H by 48, cross multiplication 48 into 1 48, H into root 3 is H root 3. root 3 இந்த சைடு வந்துச்சுன்னா 48 by root 3. எப்பவுமே ரூட் வந்து டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை root 3 by root 3. root 3 into root 3 is 3, 48 root 3. ஓகேங்களா? So the 3 1s are 3, 16s are 48. So the height of the tower is 16 root 3. Thank you.